வெல்கம் டு மேக்ஸ் ஜீனியஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லெவலில் உள்ள பார்ட் 2 கொஸ்டின் தான். ஸோ இல்லை 10வது கொஸ்டின். ஸோ நமக்கே டேரெக்டாக இல்லை வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 4 வேல்யூ இருக்குது: ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், மினிமம் ப்ரைஸ், மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்து அப்படி நான் எழுதி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, டேரெக்ட் வேல்யூனால ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சேல் பண்ணாங்க. கரெக்டாக நல்லா வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் தான். ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஏ வந்து பியை விட 10 அதிகமாக இருக்குன்னா அப்போ ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் தான் 10. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டாக 10. அப்போது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏ வந்து பியை விட 10 கம்மியாக இருக்காங்கன்னா பிக்கும் ஏக்குமான டிஃப்ரெண்ட் 10. ஓகேங்களா, ஒன்றை விட இன்னொருத்தவங்க அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் தான் அதோட வேல்யூ. இதை பேஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. அப்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேல் பண்ணும்போது ஓவரால் ப்ராஃபிட் ஆகுது. கரெக்டாக? அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். சாரி, சேல் பண்ணல, ரெண்டுமே பர்ச்சேஸ் தான் பண்ணாங்க. அது ஒன்றோட ஒன்று அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரைடே விட. அப்போ ஃபஸ்ட்டு வாங்கினது அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? டியூஸ்டேல க்ளோசிங் ப்ரைஸ். டியூஸ்டேல க்ளோசிங் ப்ரைஸ் 900 மைனஸ் அடுத்து ஒய் இன்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? ஃப்ரைடேல மினிமம். ஃப்ரைடேல மினிமம் எனக்கு என்ன வருது? 450 ஈக்குவல் டு என்னது? 3600. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணால் கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ 0 0 0 எல்லாத்துலேயும் 9 இருக்கா? அப்போ 9 டிவைட் பண்ணேன்னா இங்கே 10, இங்கே 9 டிவைட் பண்ணால் இங்கே 5, இங்கே 9 டிவைட் பண்ணால் 40. அடுத்து 5 இருக்கா? அப்போ 5 டிவைட் பண்ணேன். அப்போ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ எனக்கு டேஷ் கொடுத்த இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 8 வருதோ அதான் நமக்கு ஆன்சர். அப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும் ஆப்ஷனை பேஸ் பண்ணி. 20 மைனஸ் 14 6 வராது. அடுத்தது 24 மைனஸ் 16 8, அப்போ அது வரும். அடுத்தது 28 மைனஸ் 18 10 வராது. அப்போ 1 மட்டும்தான் கரெக்டு. கன்க்ளூஷன் பி மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின். ஸோ 11வது கொஸ்டின் என்னன்னா, வாங்கிட்டு சேல் பண்ணாங்க. கரெக்டாக? அந்த சேல் பண்ண ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு? அதே மாதிரி வாங்கினதுக்கும் டேக்ஸ் போடுறாங்க, விற்றதுக்கும் டேக்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த டேக்ஸை சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ப்ராஃபிட்னாலே காஸ்ட் ப்ரைஸ், இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறது தான். கரெக்டாக? ஸோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணி லாஸை மட்டும் கேல்குலேட் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நார்மலாக இங்கே சொல்யூஷனில் உள்ள மாதிரி உள்ள கால்குலேஷன் ஓகேனா அதே ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் என்னோட வே ஆஃப் மெத்தட் சொல்கிறேன். ஓகேங்களா, இது நிறைய இடத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும். சிம்பிளிஃபை பண்ணுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய கொஸ்டினை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா, சால்வ் பண்ணியும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ பாருங்கன்னா 18 இதை ஷேரை ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸில் வாங்குதாங்க. ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ் எனக்கு எவ்வளவு? 750. அப்போ இதுதான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். சேல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? 10 இதை மேக்ஸிமம் ப்ரைஸ் எப்போ? தேர்ஸ்டேக்கு. மேக்ஸிமம் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வருது? 1200க்கு விற்காங்க. அடுத்தது ரிமைனிங் உள்ளதை 8 இருக்கு. எத்தனை ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க? மினிமம் ப்ரைஸில் வெனஸ்டே. மினிமம் ப்ரைஸ் வெனஸ்டே எவ்வளவு? 600. ஓகேங்களா, அதே மாதிரி வாங்கினதுக்கு வந்து 8% கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணதுக்கு 5% டேக்ஸ் கொடுக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் லாஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ண போறேன். எப்படி லாஸு? டேக்ஸ் லாஸ் தான். அப்போ 750ல 8% என்னது? 750ல 8% எவ்வளவு? அதே மாதிரி என்னது? 18 ஷேருக்கு 25ஆல் டிவைட் பண்ணால் 30, கீழே 4, 4ஆல் டிவைட் பண்ணால் 2, அப்போ 60 × 18 அது லாஸாக இருக்கும். 60 × 18னா 0, 18ல் 8, அப்போ 1008 ரூபா லாஸ். அப்போ இங்கே 5%. 5%னா 2 0 கேன்சல் ஆயிரும். இன்ட்டு 5னா 60. ஒரு ஷேருக்கு 60, 10 ஷேர்னா 600. அடுத்தது அதே மாதிரி தான் 30 × 240. ஓகேங்களா, ஒரு ஷேருக்கு 30 ரூபா, 8 ஷேருக்குனா 240. இப்போ அது போக லாஸ் இருக்கா? ஆமாம், 250 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ லாஸ் எனக்கு எவ்வளவு? 150 ரூபா லாஸ். கரெக்டா? எத்தனை ஷேருக்கு? 8 ஷேருக்கு. அப்போ 150 × 8. எனக்கு 15 × 8 தெரியும், 1120. அடிஷனலாக ஒரு 0 ஒரு 0 போட்டுருவேன். அப்போ 0 2 மீதி 1ன்னா எனக்கு என்ன வரும்?
2120 ரூபா லாஸ். அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 10 ஷேர் மட்டும் 1200 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்போ எவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கும்? நான் மைனஸ் பண்ணி பார்க்கேன். ஸோ 250 பிளஸ் பண்ணா 1000, அதுல இருந்து ஒரு 200 பிளஸ் பண்ணா 1200. கரெக்டா? அப்போ 450 ரூபா ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட். மொத்த ஷேரு 10. அப்போ 4500 ரூபா ப்ராஃபிட். அப்போ 4500 ரூபால இருந்து இந்த லாஸ் நான் மைனஸ் பண்ணணும். 08 இங்க 4ன்னா 3 வரும், அடுத்து 1 1320. அதான் எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். அமன் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? வாங்கிட்டு சேல் பண்ணாங்க. 2 வாட்டி வாங்கிட்டு 2 வாட்டி சேல் பண்ணாங்க. அப்போ வாங்கிட்டு சேல் பண்ணாங்கன்னா ரெண்டுமே எல்லாத்தையும் சேல் பண்ணாங்களா? அப்போ ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ 2x plus 2y நம்பர்ஸை பிளஸ் பண்ணா -2. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4x plus y minus 5க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண என்ன ஆகும்? xy ஒரு சைடு கொண்டு வரும், நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வரும். அப்போ நம்பர்ஸ் இந்த சைடு லார்ஜ் சைடு கொண்டு வரேன். அப்போ 3. இந்த சைடு கொண்டு வந்தா 2x plus y, சாரி -y. அப்போ எனக்கு இது ஒரு ஈக்குவேஷனா? அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ்ல இருந்தா காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பிட்ட ஷேர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4x minus 6 என்ன ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க? ஓப்பனிங் பிரைஸ் வெனஸ்டே ஓப்பனிங் பிரைஸ் எவ்வளவு? 750. அடுத்தது பிளஸ் என்னது ரூபாய்க்கு ரிமைனிங்? y plus 1 எத்தனை ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க? தேர்ஸ்டேல மினிமம் பிரைஸ்லனா 400 ரூபாய்க்கு. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் மைனஸ். ஓகே, மண்டேல உள்ள மேக்ஸிமம் பிரைஸ் பாருங்க. வெனஸ்டே ஓப்பனிங் பிரைஸ் ஓகே கரெக்டாக போட்டுக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு டைம் நான் பார்த்துக்கிறேன். இது ஓகே. 3 = 2x minus y. இதில் செல்லிங் பிரைஸ் 4x minus 6 வந்து என்னது? வெனஸ்டேல உள்ள ஓப்பனிங் பிரைஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம், வெனஸ்டேல உள்ள ஓப்பனிங் பிரைஸ்னா 750. ஓகே, கரெக்டு. அடுத்து பிளஸ் y plus 1 வந்து டியூஸ்டேல உள்ள க்ளோஸ் பிரைஸ். ஓகே, டியூஸ்டேல தேர்ஸ்டே. ஓகே, இதான் மிஸ் பண்ணிட்டேன். 600 சாரி 1000 போடணும். நான் மாற்றி வேறு ஏதோ போட்டேன். ஸோ அப்போ y plus 1லேருந்து 1000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணுவோம். -2x plus 3 என்ன ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? மண்டேல உள்ள மேக்ஸிமம் பிரைஸ். அது என்னது? அதுவும் 1000 தான். அதுக்கப்புறம் -2y minus 5 எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? மினிமம் பிரைஸ். எப்போ? டியூஸ்டேல உள்ள மினிமம் பிரைஸ். அது 400. ஓகேங்களா? 400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேரும்போது தான் என்னது? 500 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ எதெல்லாம் காமனாக இருக்கோ டிவைட் பண்ணிடலாம். 0 காமனாக இருக்கு, 0 டிவைட் பண்ணிடலாம். 5 காமனாக இருக்கு, அப்போ 10, 8, 20, 20 இங்கே 5னா 15. இப்போ அதுக்கப்புறம் என்னது? மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நான் தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். நார்மலாக பண்ண மாதிரி பண்ணாலும் ஓகே தான், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தாலும் ஓகே தான். அதாவது x y நம்பர் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 60x. இந்த சைடு எனக்கு எவ்வளோ இருக்கு? -40x. இங்கே ஒய்யை பண்ணேன்னா ப்ளஸ் ஒய், இங்கே -16y. நம்பர்ஸை பண்ணால் -90 வருது, அடுத்து +20 வருது, அதுக்கப்புறம் -60 வருது, அடுத்து -40. அப்போ ஆக மொத்தம் என்னது? இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் வருது, ஆனால் இங்கே உள்ள மைனஸ் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதான் நான் சொல்ல வரேன். அப்போ இது எல்லாம் சேர்ந்துன்னா எனக்கு என்னது? 10. அப்போ -100 ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா -90 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிட்டுனா 100. ஓகேங்களா? நான் சொல்யூஷனோட 100ன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸை மைனஸ் பண்ணால் 20x, ஒய்யை மைனஸ் பண்ணால் 4y = 100. அப்போ 4 டிவைட் பண்ணால் 5x மைனஸ் இல்லை ப்ளஸ் ஒய். ஏன்னா ப்ளஸ் ஒய் தானே வரும். +y =
என்ன வரும் 25. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு என்னலாம் 5x plus y equal to 25. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா y கேன்சல் ஆயிரும். 7x equal to 28. அப்போ x equal to 4. அப்போ 8லேருந்து 3 மைனஸ் பண்ணினா y equal to 5. எவ்வளோ சார் வாங்கினாங்க 2x plus 2y minus 2. அப்போ 2 டைம் ஆஃப் x plus yலேருந்து மைனஸ் 2 பண்ணணும். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா 9. கரெக்டா? ஆமாம் 9 ப்ளஸ் 18. 18 மைனஸ் 2 16. மொத்தம் 16 ஷேர் வாங்கியிருப்பாங்க. மொத்தம் எவ்வளோ ஷேர் வாங்கியிருப்பாங்க 16 ஷேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டன் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? கரெக்டாக கெஸ் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றுமே வேற வேற ரிவரில் இருக்கு. இது போட்டு, இது ரிவர். பி கியூ ஆர் ஓ எஸ் ஒன்று கரெக்ட் பிக்யூஆர்எஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்ட்ரீம்ல இருந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை குயிக்காக எழுத தெரியணும். 10:3. அடுத்தது 40 இருக்கா, அப்போ 5:2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மிடில் இருக்கா, அப்போ 4:1. 25% இருக்கும். அடுத்தது 5:2. இந்த இது குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னா இதெல்லாம் மேஜரானது. எனக்கு டிஃப்ரெண்ட் பட்வீன் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் வந்து 25 செகண்ட்லன்னு சொல்றாங்க. எனக்கு டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது a பிளஸ் பி, அப் ஸ்ட்ரீம்னா என்னது a மைனஸ் பி. அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டா? அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருது. இப்போ நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 2 டைம் ஆஃப் b இன்ட்டு 225 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ நான் அந்த டிஸ்டன்ஸை 25ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன தெரியும் ஸ்ட்ரீமோட 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 2 அகைன் டிவைட் பண்ணா அதாவது டிஸ்டன்ஸ்ல இருந்து 50 டிவைட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும் ஸ்ட்ரீம் கிடைச்சிரும். அவ்வளோதான். அப்போ ஸ்ட்ரீம் கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்ச மாதிரி போட்டோட வழி கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் எனக்கு. ஸ்ட்ரீம் வந்து இந்த ஸ்டில் வாட்டர் கேன்சல் ஆயிரும், எனக்கு இது மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி ஐடியா தெரியணும். ஓகேங்களா? அப்போ 50ஆல எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணேன். 25 × 2னா 50. அப்போ 50ஆல டிவைட் பண்ணா ஸ்ட்ரீம் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 300. அப்போ 300/50னா 6. அப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஸ்ட்ரீம் வந்து எனக்கு 6 இருந்ததுன்னா போட்டோட வேல்யூ 20. அவ்வளவுதான். அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க 500. அப்போ 50 டிவைட் பண்ணா 10. அப்போ 10 வருதுன்னா என்ன பண்ணோம் இங்க 10 இருக்குன்னா இங்க இன்ட்டு 5 25. அடுத்தது அதே 50. அப்போ 200/50னா 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4. அப்போ 4ன்னா இங்க 4ன்னா இங்க எனக்கு 16 இன்ட்டு 4. அடுத்தது 400. அப்போ 400/50னா 0 கேன்சல் ஆயிரும். இங்க அப்போ 8. அப்போ 8ன்னா இங்க எனக்கு 8னா இங்க இன்ட்டு 4 பண்ணுவேன் 20. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இதை குயிக்கா கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் போலாமா? இதுதான் குயிக்கா கண்டுபிடிக்க தெரியணும். குவான்டிட்டி 1 and 2ன்னு சொன்னாங்க. ஸோ கேல்குலேஷனாக தான் இருக்கும். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஒவ்வொன்றும் வேற வேற ரிவர். ஃபைண்ட் த ஆவரேஜ் டவுன் ஸ்ட்ரீம் கேட்காங்க கவர் பண்ணது. பி வந்து ஏ இந்த ரிவர்ல தான் போகுது. ஓகே, அப்போ ப்ராப்ளம் இல்லை. அது என்ன எப்படி போறாங்க டவுன் ஸ்ட்ரீம்ல போறாங்க. ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா ரெண்டே பிளஸ் பண்ணி 26 × 25. கரெக்டா? அடுத்து பிளஸ் அப் ஸ்ட்ரீம்ல போறாங்க. அப் ஸ்ட்ரீம்ல வந்து என்னது 40 செகண்ட். 6 வந்து சிலே போறோம். அப் ஸ்ட்ரீம்னா என்னது 12 × 40. ஓகேங்களா? 12 × 40. அப்போ இன்ட்டு 2 பண்ணேன்னா 50. 50 வந்து இன்ட்டு 5 பண்ணேன்னா 650. ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி பண்ண தெரியணும்.
என்ன சொல்றேன்னா இங்க இன்ட்டு 2 பண்ணேன்னா 13 இன்ட்டு 50. அப்போ 5 பண்ணேன்னா 650. இப்படி பண்ணா ஈஸியா இருக்கும். அடுத்து 480. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன 0 3 1030. அப்போ அதே மாதிரி ரெண்டாவது சாரி ஆவரேஜ்னு கேட்காங்களா? ஓகே கட் ஆஃப் இருக்கேனா? அப்ஸ்ட்ரீம் தான். ஓகே ஓகே கடை தான் இருக்கும், பார்த்துக்கலாம். 1030. இப்போ ஆவரேஜ்னால டிவிசல் பை 2 பண்ணும். அப்போ டிவிசல் பை 2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 515. ஓகேங்களா? 515. ஆன்சர் தப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ஆன்சர் மொத்தமாக சால்வ் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணேன். நான் சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து போட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பி கிடையாது, பி. ஓகேங்களா? அவங்க தப்பாக கொடுத்துட்டாங்க. சாரி, அது பி கிடையாது, கியூ. மாற்றி சொல்லிட்டேன். அது பி கிடையாது, கியூ. ஓகேங்களா? போட் பின்னு கொடுத்துருக்காங்க, அது கியூ. எனக்கு 25ல் 88% போகிறாங்க. அப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? 22. ஓகேங்களா? அங்கே 22 வரும். அது கியூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்டே நான் தப்பாக தான் சொல்லியிருக்கேன். அது பி கிடையாது, கியூ. ஓகேங்களா? அதில் தப்பாக இருக்குது. போட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது கியூ தான். ஸ்டில் இன் வாட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஃபார் 12 செகண்ட். ஓகேங்களா? அதே ரிவரில், ஓகே அந்த அந்த ரிவரில் போகிறதுனால அது டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. கரெக்டாக டவுன் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுவோம்? +10. அப்போ +10னா 32 km/h போகிறாங்க செகண்டில். அப்போ எத்தனை செகண்டு? 12 செகண்ட். அப்போ 32 × 12. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் 4 மல்டிபிள் பண்ணேன். அப்போ 128 × 3. அது 3னா 4 வரும். அடுத்து 2 வந்துன்னா 8. 384. 384. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமில் வந்து ஒரு 16 இது போகிறாங்க. கரெக்டாக அப்ஸ்ட்ரீமில் ஒரு 16 செகண்ட். அதுவும் டிங்கிற ரிவரில். அப்போ என்ன வரும்? 22 - 8. அப்போ 14. 14 × 16 எவ்வளவு? அது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 14² தெரியும், 96. அதுலேருந்து ஒரு 28 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 2 2. அப்போ 224. அப்போ ப்ளஸ் பண்ணால் 8 0 6 608. அப்போ குவான்டிட்டி 2 தான் கரெக்டு. குவான்டிட்டி 1 வந்து சின்னது. ஓகேங்களா? ஓகே ஒரு டைம் ஆன்சர் கீயும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு சால்வ் பண்ணி வச்சிருந்தேன். பட் டைம் இல்லைங்கிறதுனால வீடியோ போடலை. ஓகே ஓகே ஸோ எல்லாமே கரெக்டு தான். பட் நான் பண்ண சால்வ் தான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஆன்சர் கரெக்டாக குவான்டிட்டி 2 தான் கரெக்டு. பட் கால்குலேஷன் மிஸ்டேக் நான் ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே இதை நான் ப்ளஸ் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே இல்லை நான் ப்ளஸ் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் இந்த 650 + 450 + 03 1150க்கு பதிலாக நான் மாற்றி பண்ணிட்டேன். 1030ன்னு சொல்லி போட்டேன். அப்போ 565. ஓகேங்களா? 565. ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இந்த இதில் நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே இதுலேயே நான் ஓகே இதில் குவான்டிட்டி 2 தான் பெருசு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏதோ சொதப்பிட்டேன். ஓகேங்களா? ஓகே ஓகே அடுத்து போகலாம். ஓகே அடுத்தது போட்டு டீன்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் இருக்கா. அது கியூவோட ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25 × 6/5 20%னால இதை பேஸ் பண்ணி எழுதுறேன். எவ்வளோ வரும்? 30. ஸ்டில் கியூ வந்து என்னதான்? ஓகே சேம் டைமில். ஓகே ஓகே நல்லா வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட் தான். நல்லா சேம் டைம்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனல். ஓகேங்களா? டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனல். ஓகேங்களா?
டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோஷனல். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்க்கும் ஸ்பீடும் என்ன இது இருக்கோ அதே ப்ரொபோஷனலா ஸ்பீடும் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, போட் டி வந்து கியூவை விட எவ்வளோ அதிகமாக அப்ஸ்ட்ரீம் இருக்கா? அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது 200 மீட்டர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால? அவங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 டிஸ்டன்ஸ்க்குமான டிஃப்ரெண்ட். அப்போ ஸ்பீடு என்னவா இருக்கும்? 2 ஸ்பீடுக்குமான டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸ்பீடு என்னவா இருக்கும்? 2 இதுக்குமான டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே என்னது அப்ஸ்ட்ரீம் தான் போகுது. அப்போ டீயோட வேல்யூ என்னது? 30. கியூவோட வேல்யூ என்னது? 25. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதும். ஏன்னா அப்ஸ்ட்ரீம்னால என்னது? ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதனால கால்குலேட்டே பண்ண வேண்டாம். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸோட டிஃப்ரெண்ட் வந்து 200 அப்படின்னா ஸ்பீடோட டிஃப்ரெண்ட் வந்து 5. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டைம். அப்போ 40 நிமிஷம். சாரி 40 செகண்ட். இப்போ டீங்கிறது அது எந்த ரிவர்ல? ரிவர் சில போகுது. அதுவே என்னவா? டவுன் ஸ்ட்ரீம்ல. அப்போ 34 இன்ட்டு 40 ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ 0 6 1 2 6. அப்போ அதே தான் ரெண்டாவது இது குவான்டிட்டியில என்னது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் சி வந்து இந்த 70% மோர் தென் கொஞ்சம் அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அப்போ 4ல இருந்து எனக்கு என்னவா மாறி இருக்கும்? 75% மோர்னா 7/5 7/4. அப்போ 7ன்னு மாறி இருக்கும். Q வந்து ஸ்டில் இன் வாட்டர் வந்து என்னன்னா 40% அதுவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 40% அதுவும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? Qல உள்ள வேல்யூ 25 இன்ட்டு 140/100. சிம்பிளிஃபை பண்ணேன்னா இங்க எனக்கு 4 வரும். 4னா 70/2 70/2னா 35. 35. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சேம் டைம். இப்பவும் அதே தான். டிஃப்ரெண்ட்டுங்கும் போது என்னது? நம்ம என்ன பண்ணா போதும்? ஜஸ்ட் நம்ம ஸ்பீடை மைனஸ் பண்ணா போதும். எனக்கு அப்ஸ்ட்ரீம் போகும்போது a பிளஸ் பி இன்ட்டு 70. டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது a மைனஸ் பி இன்ட்டு 70. சாரி மாற்றி சொல்லிட்டேன். அப்போ ரெண்டுக்குமா டிஃப்ரெண்ட் 70 நான் காமனா வெளியே 75 காமனா வெளியே எடுத்துருவேன். அப்போ ஏ கேன்சல் ஆயிரும். 2 டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் இன்ட்டு 75. அப்போ 2 டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு? 7 75. அவ்வளோதான். அப்போ 150 150 இன்ட்டு 7னா எனக்கு என்ன வரும்? 1050. இதுல குவான்டிட்டி 1 தான் அதிகம். இதுல குவான்டிட்டி 1 தான் அதிகம். ஓகேங்களா? ஓகே, இதுவும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சால்வ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாமல் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். டைம் ரொம்ப எடுக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே. ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். கரெக்டு தான். இல்லை மல்டிபிளில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இல்லை 3 1360 மல்டிபிள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான். சூப்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. அதாவது நமக்கு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அந்த பை சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட் அண்ட் ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டோட்டலாக ஒரு பர்சன் இருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து கிஃப்ட்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் பேருக்கு கிஃப்ட் கிடைக்கல. அந்த கிடைக்காதவங்கள பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை மாசம்? 6 மாசம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அதுக்கப்புறம் ஜூன். ஓகேங்களா? ஜூன் இந்த இது கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்ல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஜனவரியில் உள்ள மட்டும் பேஸ் பண்ணி சொல்றாங்க. இண்டிவிஜுவலா பிப்ரவரியில அதாவது ஜனவரியில 30% பேருக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு.
பிப்ரவரியில 20% பேர் கிடைச்சிருக்கு, மார்ச்ல 30, ஜூன்ல 20 அந்த மாதிரி மீன் பண்ணாங்க. ஓவரால் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லல. ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் எனக்கும் கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்யூஷன் செக் பண்ணும்போது எனக்கு அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே. இப்போ பாருங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ MNN ஓகே, அது இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா gift கிடைச்சவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னதான் 9:8. அடுத்து என்ன சொல்றாங்க, ஜனவரியும் மார்ச்சும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிப்ரவரியும் ஜூனுமே ஈக்குவல், கிஃப்ட் கிடைச்சது ஈக்குவல் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, மார்ச்சுக்கும் ஜூனுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து என்னதான் 10ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எனக்கு என்ன வரும், ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் என்ன வரும், ஒரு யூனிட். அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ 10, கரெக்டா? அப்போ 9 யூனிட்னா 90, 8 யூனிட்னா 80. அப்போ கிஃப்ட் கிடைச்சவங்களோட எண்ணிக்கை ஜனவரியில 90 பேர் இருப்பாங்க, பிப்ரவரியில 80 பேர் இருப்பாங்க, மார்ச்ல 90 பேர் இருப்பாங்க, அடுத்த ஜூன்ல அவங்களே சொல்லிட்டாங்க 80 பேர். ஜூன்ல 80 பேர். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் என்னது, ஜனவரியில் எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க, 30%. அப்போ 30% 90ன்னா டோட்டல் பர்சன்ட் எவ்வளவு, இன்ட்டு 3, 300 பேர் இருப்பாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 30% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் எனக்கு அதே 300 பேர் இருப்பாங்க. பிப்ரவரியில எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20%. அப்போ 100%னா இன்ட்டு 5, 400 பேர். ஜூன்ல அதே 20% இன்ட்டு 5, 400 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கிஃப்ட் வாங்கினவங்க வாங்காதவங்கன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக கொடுத்தாங்க. எம் வந்து பிரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட்டிவ் நம்பரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாசிபிள் வேல்யூ எம் ஈக்குவல் டு 1 தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 1 தான் என்னது, பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட்டிவ் நம்பரும் கிடையாது. அப்போ எம் ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். அப்போ n ஈக்குவல் டு ஈவன் பிரைம் நம்பர், அப்போ n ஈக்குவல் டு 2. சரி, நம்ம கால்குலேஷனே பண்ண வேண்டாம், டக்குன்னு போட்டுடலாம். இப்போ என்ன சொல்றாங்க, அதுக்கான ரேஷியோ ஜனவரியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க, 3:4. அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், 210 பேர் இருக்காங்க. அப்போ 210 பேர், மொத்த பாட்டு 7, 7 டிவைட் பண்ணா ஒரு பாட்டு 30. அப்போ பசங்க 90 பேர், கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் வருவாங்க, இன்ட்டு 4, 120. அதே மாதிரி இங்க 3:5, மொத்த ஷேர் 8, 8ஆல் டிவைட் பண்ணா 320 பேர் இருக்காங்களா, 320ல 8 டிவைட் பண்ணா ஒரு ஷேர் 40. அப்போ 40 இன்ட்டு 3 120, 40 இன்ட்டு 5 200. அடுத்தது 5:n ஸ்கொயர்னா 4, 4 மைனஸ் 2, அப்போ என்ன வரும், 2ன்னு வரும். அதே சேம் அதே இதான், 210/7, ஒரு ஷேர் 30. அப்போ 2 ஷேர்னா 60, 5 ஷேர்னா 150. அதுக்கப்புறம் ஜூன்ல பாருங்க, 3:m3, அப்போ 1 பிளஸ் -2, என்னோட வேல்யூ +2, +2 -2 கேன்சல் ஆயிரும், அப்போ 1. அப்போ 4ஆல டிவைட் பண்ணுவேன். அப்போ 320/4னா ஒரு ஷேர் வந்து 80. அப்போ ஒரு ஷேர் 80னா இன்ட்டு 3 பண்ணா 240. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ ஏப்ரல்ல இருந்து எவ்வளவு பேர் கிஃப்ட் ரிசீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க, பிப்ரவரில இருந்து 25% மோர் தென். பிப்ரவரில எல்லாம் 80. அப்போ 80ல இருந்து 25%னா 5/4. அப்போ டிவைட் பண்ணா எவ்வளோ, 100 பேர் வாங்கியிருக்காங்க. மேல ஏப்ரல்ல இருந்து 40% கம்மி. அப்போ 40% கம்மினா 60 பேர் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் சொல்லிட்டாங்க, எனக்கு அது எவ்வளவா 25% அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அவங்க ஏப்ரல்ல 25% இதுன்னா அப்ப மீதி 100%னா இன்ட்டு 4, 400. மார்ச்ல மேல 30%. அப்போ 100%னா இன்ட்டு 2 பண்ணா 60 வருது. அப்போ இன்ட்டு 2 பண்ணா 200.
சேம் அதுக்கப்புறம் ரேஷியோ போகணும் 4:1. ஓகேங்களா 4:1னா ஒரு ஷேரோட வேல்யூ 5, மொத்த ஷேர் 300 இருக்கு, அதாவது ரிமைனிங் உள்ளது கிஃப்ட் வாங்காதவங்க 300, அப்போ டிவைட் பண்ணா 60 வருது. அப்போ 60னா 240 60 பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகேங்களா அடுத்தது மேல 7 இருக்கு, அப்போ நம்ம மைனஸ் பண்ண 140, ஒரு ஷேர் 20, அப்போ இன்ட்டு 20 பண்ணோம்னா 60:80. ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். பட் அதில் நமக்கு அந்த அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் ஐட்டர் ஹூ டஸ் நாட் ரிசீவ் த கிஃப்ட் ஹேம்பர் ரிசீவ் ஆகும்போது 40% பாய்ஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த டேட்டா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியலை. பட் எனக்கே இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. கொஞ்சம் டைம் எடுத்தா நானே சால்வ் பண்ணேன். டைம் எடுத்துருந்தா சொல்யூஷன் பார்த்தா சால்வ் பண்ணேன். நிறைய கொஸ்டின் நான் அந்த சொல்யூஷன் பார்க்காம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு தான் செக் பண்ணியிருப்பேன். பட் இது நான் சொல்யூஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா ஓகே ஓகே நான் இதை வேற மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்துதான் பாய்ஸு. அதை நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸாக இருக்கும், ரெண்டாவது பாய்ஸ். ஓகேங்களா ரெண்டாவது பாய்ஸ், நான் அதை செக் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஓகே ஸோ அதுதான் எங்கள் ஆர்டராக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஸ்டின்லாம் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பீஸ் ஐட்டர் இருந்து ரிசீவ் 3 கிஃப்ட் ஆஃப் ஈச். ஓகேங்களா அதாவது ஒவ்வொருத்தங்களும் இப்போது எந்த மாதம் சொல்கிறாங்க, ஜூனில் சொல்கிறாங்க. ஜூனில் வந்து கிஃப்ட் வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 80 பேர் இருக்காங்க. அதில் 10 பேருக்கு என்னது, ஒவ்வொருத்தங்களுக்கும் 3 கிஃப்ட். அப்போ மொத்தம் எத்தனை கிஃப்ட், 30 கிஃப்ட். மீதி உள்ளவங்க என்னதான் ஒவ்வொருத்தரும் 5 கிஃப்ட். மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க, 70 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 5 கிஃப்ட்னா 350 பேர், 350 கிஃப்ட். அப்போ ஆக மொத்தம் எத்தனை கிஃப்ட், 380. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லாஜிக் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 16 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the what is the difference between the number of people ஓகே மார்ச் அண்ட் ஜனவரியில கிஃப்ட் ரிசீவ் ஆதவங்க, மார்ச் அண்ட் ஜனவரி மார்ச்சும் கிஃப்ட் ரிசீவ் ஆதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, 180% இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மேல ரிசீவ் ஆகாதவங்க, மேல எவ்வளோ பேர் ரிசீவ் ஆகல, 60 பேருக்கு ரிசீவ் ஆகல. ஓகேங்களா அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இவங்களுக்கு, 120. இதுக்கு தான் பர்சன்டேஜ் கேட்காங்க, இந்த 120க்கு தான் பர்சன்டேஜ் கேட்காங்க. ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் யார் கூட கம்பேர் பண்ணுங்க கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கல. பட் நம்ம 2 பேர்ல ஏதோ ஒன்று தான் இருக்கும். நான் 60ஓட கம்பேர் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு என்ன வருது, 200. ஸோ அதுதான் எனக்கு ஆன்சர். அதே நான் 180 கூட கம்பேர் பண்ணியிருந்தேன், எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் கம்பேர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ ஆப்ஷனில் இல்லை, பட் நன் ஆஃப் தம் இருக்கு. ஓகே இதுவுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, யாரை கம்பேர் பண்ணாங்கிறது கொஞ்சம் டேட்டா கொடுக்காத மாதிரி இருக்கு. ஓகேங்களா so what is the difference percentage between அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து இதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஓகேங்களா ஓகே அடுத்தது 16 எனக்கு கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது 16. நானே சொல்யூஷன் பார்த்தா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 17 ஸோ 17 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏப்ரலில் வந்து கிஃப்ட் வேணும் 20% வந்து என்னன்னா கேஷாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, ஏப்ரல் எத்தனை பேர், 100 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை பேருக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க, 20 பேருக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னதான் பசங்களோட எண்ணிக்கையிலேருந்து 10 அதிகமாக. அப்போ பசங்களோட எண்ணிக்கை என்னவா இருக்கும், பாய்ஸ் 10 பேர் இருப்பாங்க. அப்போ அதனால தான் அதுல இருந்து 10 அதிகம்னு சொல்றாங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிஃப்ட் வாங்கினவங்க மொத்தம் 100 பேர். அப்போ கேர்ள்ஸ் 90 பேர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கணும். அடுத்தது how many boys and girls பிப்ரவரியிலேருந்து கிஃப்ட் ரிசீவ் ஆயிருக்காங்க. அப்போ டேரெக்டாக வேல்யூ பார்த்தா போதும் 80. 9வது கொஸ்டின். ஸோ எந்த இதுவுமே தேவையில்லை, என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்னது 2, எம்மோட வேல்யூ என்னது 1.
அப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணா 4 + 8 4 + 8 divisible by 4 அப்போ 12/4னா 3 ஆப்ஷன் டி அவ்வளவுதான். அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் வந்து என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? என்ன ஸ்ட்ரக்சரு? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துலேயும் 1000 இல்லை 100 இருக்கா, அப்போ 100 ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேங்களா? எனக்கு ஸ்ட்ரக்சர் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எழுதும் போதே 1000 ஸ்கிப் பண்ணிடணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ரேஷியோ. அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அதை கொடுத்துட்டாங்க 40. எவ்வளோ டைம்? 4 மாசம் கழிச்சு வராங்க, அப்போ மீதி 8 மாசம் தான் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் எழுத தெரியணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சா? இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணா 8 டிவைட் பண்ணா 8, இங்க 8னா இங்க 6 வரும், இங்க 8னா இங்க 9, இங்க ரெண்டாவது டேபிள் 8 சாரி 6. இப்போ காமனா என்ன டேபிள் போகும்? 2 டேபிள் போகும். அப்போ 2 டேபிள் இங்க டிவைட் பண்ணா 27, இங்க 2 டேபிள் டிவைட் பண்ணா இங்க 3 வரும் 36, இங்க 2 டேபிள் டிவைட் பண்ணா 20. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆரோட ஷேர். அப்போ 20ங்கிறது 1000 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ மொத்த ஷேர்னா எனக்கு என்ன வரும்? 3. அடுத்து ரிமைனிங் 1ன்னு போட்டேன்னா 8, 83 ஷேர் வருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்டு 5. லாஸ்ட் யூனிட்ல 50 இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இது தப்பு. ஃபர்ஸ்ட் இது எனக்கு தப்பு. அதே மாதிரி அடுத்ததும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதே 36 × 12, அதே 48 × 12 தான் வரப்போகுது. இவன் மட்டும் என்னது 6 மாசம். 6 மாசம் போயிட்டுனா மீதி 6 மாசம் தான் இருக்கும். அப்போ 40 × 6 அதே 8ஆல டிவைட் பண்ணுங்க. 5, 6, 9, 4 சாரி 6. எல்லாத்தையும் 6 இருக்கா? அப்போ 6 கேன்சல் பண்ணிருங்க. 9:12:5. 5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 1200. அப்போ மொத்த ஷேர் எவ்வளோ வருது? 21, 26. அப்போ 60 × சொல்லி சம்திங் வரா 10,000 இருக்கு. பாசிபிள் கிடையாது. அப்போ அதுவும் தப்பு. ரெண்டாவது 42 × 12 ரேஷியோ. 48 × 12 ரேஷியோ. 40 × எத்தனை மாசம் கழிச்சு வராங்க? 5 மாசம். அப்ப மீதி 7 மாசம் வரும். அகைன் 8 டேபிள் 42வா? இங்க எனக்கு 4ஆவது பண்ணா இங்க 3, இங்க 2ஆவது பண்ணா 21. அப்போ 63 ரேஷியோ. இங்க எனக்கு 6 தான் வரப்போகுது. 6னா 72 ரேஷியோ. இங்க 4னா 5, 35. அப்போ 35 ஷேரோட வேல்யூ 750. ஸோ இதுலேயே தெரியுது ஃப்ராக்ஷன்ல வருது. அப்போ பாசிபிள் கிடையாது. மூணாவதும் பாசிபிள் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தெரியணும். அடுத்ததும் அதே மாதிரி தான் 40 × 12, 48 × 12, 40 × 4 மாசம் கழிச்சு வராங்கன்னா 8. அப்போ 8, 6, 5, இங்க 4. அடுத்து எதுவுமே காமனா இல்லை. 2 டேபிள் தான் இருக்கு. 2 டிவைட் பண்ணா 10, 2 டிவைட் பண்ணா 36, 2 டிவைட் பண்ணா 20. அப்போ 20 ஷேர் வந்து 1500ன்னு சொல்றாங்க. அப்போ மொத்த ஷேர் இங்க என்ன வருது? பிளஸ் பண்ணா 6, 66ன்னு வருது. கரெக்டா? அப்போ 66னா நான் டிவைட் பண்ணா ஒரு ஷேர் 100ன்னு வரணும். ஆனா ஒரு ஷேர் 100ன்னு வருதா இங்க? அப்படின்னா தான் 6600 வர முடியும். ஸோ அதுவும் வரல. அப்போ நன் ஆஃப் திஸ். ஸோ இல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி டேஷா போட்டு வர கொஸ்டின், அதாவது ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி வர கொஸ்டின்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண தெரியணும். அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த ஃபார்மேஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்மேஷன் மட்டும் பண்ண தெரிஞ்சா போதும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்குள்ளது முடிஞ்சிட்டு. ஸோ அப்கமிங் டேஸில் கொஞ்சம் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.